Digvesh is available for selections. So I'm looking for the battle between Virat Kohli and Digvesh. Digvesh விராட் கோலிக்கு இப்படிதான் பண்ணுவாரான்றதை நான் பார்க்கணும். ஏன்னா அவர் எல்லாருக்கும் அப்படிதான் பண்றாரு. அந்த செலிப்ரேஷன்ஸ் பத்தி அப்புறம் பேசுவோம். அது வந்து பெரிய விஷயமா பார்த்துட்டு இருக்காங்க. Until unless it doesn't affect the players slightly, it's okay to celebrate. அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்படிலாம் பண்ணி செலிப்ரேஷனா நம்ம பார்த்துருக்கோம். So if it's affect, if இல்லடா doesn't இப்போ affect directly to the players, that's fine. அவரோட செலிப்ரேஷன் ஓகே தான். அவர் போறத பார்த்து அவரை பார்த்துட்டு இந்த மாதிரி இது பண்ற கூட ஓகே தான். பட் கிட்ட போயிட்டு அந்த மாதிரி காட்டுறது, போறவங்களே ஒரு மாதிரி விரக்தியா இருப்பான். அவன் கிட்ட போய் எழுதி காட்டுறது, அது வெளியே தப்பு போன்னு தான். சொல்றான், அது தப்பு. பட் நீ ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீ செலிப்ரேட் அபிஷேக் பண்ற, மாப்பானே தப்பு தான். இது பண்ற, அதெல்லாம் ஓகே. நீ எழுதி காட்டுற, தலையில எழுதுற, அம்பையர் முதுகுல எழுதுற, எல்லாம் ஓகே. பட் நீ போறவனை பிடிச்சி அவன் பக்கத்துல போய் இன்டிமிடியேட்டா போய் நீ இந்த மாதிரி பண்றது வந்து அவனையும் ஒரு மாதிரி கோவப்படுத்தும். ஏன்னா ஆல்ரெடி விக்கெட் போயிருச்சுங்கிற ஒரு கண்டிப்பா கடுப்புல கண்டிப்பா. தான் போவான். அவனை பிடிச்சி இந்த மாதிரி வெறுப்பேத்துனா அது வந்து ஒரு தேவையில்லாம ஒரு ஃபைட்டை வந்து நீ இன்டியூஸ் பண்ற மாதிரி ஆயிடும். ஸோ அவ்வளோ போவேனா. பட் ஸ்டில் அன்னைக்கு லாஸ்ட் ஆகாஷ் தீப் வந்து அந்த செலிப்ரேஷனை வந்து இது பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரி பண்ணிட்டு போயிட வேண்டியதான். ஒரு ஏர்ல ஆகாஷ் சிங். ஒரு ஆகாஷ் சிங் ஒரு ஏர்ல பண்ணிட்டு போயிட வேண்டியதான். அந்த அளவு அதுவே ஓகே தான். அந்த சிக்னேச்சர் வந்து நீ இது பண்ணிட்டு போயிடலாம்.